Hello everyone, நான் தான் உங்களோட சிங்கர் நேஹா கிரிஷ் பேசுகிறேன். ஸோ ஐ ஹவ் சங் அ பியூட்டிஃபுல் சாங் அரும்புமா. மியூசிக் பண்ணது கௌஷிக் அண்ணா அண்ட் லிரிசிஸ்டர்ஸ் விஜய் அண்ணா அண்ட் வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐ am Kaushik Ganesan, the composer from Keys and Verses Collective. Hello, this is Vijay, lyricist from Keys and Verses Collective. அது வந்து இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். ஆக்சுவலி பிளெஸ்ஸிங் தான் சொல்லுவோம். ஆக்சுவலி கீஸ் அண்ட் வெர்சஸ் கலெக்டிவோட இது வந்து 5th 5வது படைப்பு, 5வது சாங். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இது 6th சாங் இது ஆக்சுவலி. ஏன்னா 5 பாடல்கள் வந்து இண்டிபெண்ட்டாக தான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஒரு டீம் வேணும் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா. எங்களுக்கு வந்து நான் கீஸ் வேர்சஸ் அப்புறம் இன்னொரு பில்லர் ஒருத்தங்க இருக்காங்க, விச் இஸ் சத்யபிரகாஷ், சிங்கர் சத்யபிரகாஷ். அவர் தான் எங்களோட ரெக்கார்ட் ப்ரொடியூசர், ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைட் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட கீஸ் அண்ட் வெர்சஸ் கலெக்டிவோட எல்லா சாங்குமே ப்ரொடக்ஷன்லேருந்து ஆர்கனைசிங் இட் டு சிங்கர்ஸ், சூஸிங் சிங்கர்ஸ் அண்ட் எவ்ரி திங் சத்யபிரகாஷ் தான் பண்ணார். ஸோ அந்த டீம் அப்படி தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒரு பாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதுக்கப்புறம் நவ் வி ஆர் வேர் வி ஆர் நவ். எஸ் எஸ் ஐ திங்க் இன்னைக்கு மியூசிக் பண்ணிட்டு லிரிக்ஸ் எழுது தான் ஈஸியாக இருக்குது அண்ட் ஹீ ஆல்சோ லைக்ஸ் இட். ஸோ இட்ஸ் பண்ணலாம், லிரிக்ஸ் எழுதிட்டும் எழுத முடியும், பட் மியூசிக் கம்போஸ் பண்ண முடியும். பட் ஐ திங்க் இட்ஸ் பீன் ஒர்க்கிங் அவுட் ஸோ ஃபார். நான் எப்போவுமே ஐ கெட் த டியூன் ரெடி அண்ட் தென் விஜயனோட வீட்டுக்கு போயிட்டு பியானோவில் வாசிச்சுட்டு, வித் ஐம் பியானிஸ்ட். ஸோ அண்ட் தென் அதுலேருந்து ஹீ ரைட்ஸ் த லிரிக்ஸ் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பிகம் மேஜிக்கல் நேஹாவோட வாய்ஸ்னால. ஸோ அரும்புமா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து நம்ம ஹரிச்சரன் அண்ணாவை தான் பாடியிருந்தார். அண்ட் தென் சத்யபிரகாஷ் அண்ணா டிட் த ரெக்கார்ட் ப்ரொடக்ஷன். தீப்தி சுரேஷ், பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவங்க தான் வந்து தே கேவ் தி பேக்கிங் வோக்கல்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நேஹா வந்து வி தாட் வி வாண்டட் அ ஃபீமேல் டச் டு த சாங். லைக் ஒரு பாட்டை ஒரு மேல் ஆஸ்பெக்ட் பாடியாச்சு, பட் தென் ஃபீமேலாக தனியாக பாடும்போது எப்படி இருக்குங்கிறது நினைக்கும் போது we couldn't stop ourselves from reaching out to Neha, and then I think the rest is history. So இன்னைக்கு அரும்புமா reprise is in front of you. ஓ ஆக்சுவலி நேஹா வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர்லேருந்து. பட் எங்களுடைய 3வது படைப்பு காட்ராகவாணி நாங்கள் ரிலீஸ் பண்ணப்போ, விச் வாஸ் சங் பை சத்யபிரகாஷன் அண்ட் மானசி ஜி கண்ணன். அந்த சமயத்தில் அப்போ தான் வந்து நேஹா ரீச்ட் அவுட் டு அஸ் சோஷியல் மீடியாவில். அதை நாங்கள் கனெக்ட் பண்ணோம். ஐ வாஸ் ஆல்சோ வெரி ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட் தட் யூனோ டு பி ஃபேர் ஷீஸ் அ சைல்ட் ப்ராடஜி, எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ திஸ் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ். அவங்களே ரீச் அவுட் பண்ணப்போ ஐ வாஸ் லைக் ஓகே, சம்திங் குட். மேபி யூனோ ஹாரி பாட்டர் படத்தில் சொல்லுவாங்கள்ல, த வான் சூஸஸ் த விசர்ட் மிஸ்டர் ஹாரிமாங்க, அந்த மாதிரி த சாங் சூஸஸ் த சிங்கர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஐ திங்க் அந்த சமயத்தில் வி தாட் சம்திங் ஷுட் பி தேர் ஃபார் ஹர். அரும்புமா reprise happened to be that. So அதனால் no brainer, it's a no brainer. ரொம்ப நல்லாச்சு. பிகாஸ் கௌஷிக் அண்ணா அந்த சாங்வே ரொம்ப டிஃபிகல்ட் ப்ளஸ் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் சாங். அண்ட் லிரிக்ஸும் சொல்லணும், ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. நல்லா இல்லை ரொம்ப நல்லா தான் போச்சு. ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா போச்சு. டிஃபிகல்ட் சாங்காக பிகாஸ் அது பிரெத் எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அது வந்து I just want to add one thing. கௌஷிக் காம்போசிஷன்ஸ் எல்லாருமே ரைட் ஃப்ரம் தமிழாலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் லேயர்ஸ் தான். அதில் வந்து இப்போது தமிழ் நார்மலாக தமிழ் இப்போது ஒரு பல்லவி, ஒரு சரணம், ஒரு அனுப்பல்லவி, அந்த மாதிரி, அப்புறம் ஒரு துண்டு பல்லவின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட்லேயே இல்லை கௌஷிக்கோட மியூசிக். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து தமிழ் வேர்ட்ஸை ஃபிட் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வி ஹவ் லேர்ன்ட் த ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் ஓவர் த ஜேர்னி. ஏன்னா அவரோட மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யானி, அதுக்கப்புறம் நிறைய வந்து ஓரியண்டல் மியூசிக் எல்லாமே இருக்குது. என்ன சொல்கிறது, அதில் தமிழ் இசை சேர்க்கும்போது இன்னும் அழகாகவும் இன்னும் மெருகேற்றுற மாதிரி தெரியுது.
இன்னும் இதாக சொல்ல போனால் அவரது வந்து ரொம்ப கிளாஸாக இருக்குது மியூசிக். தமிழ் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மாஸ் ஆகுது. கரெக்டு. அது அவங்க அந்த மாதிரி நிறைய வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆஸ் இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ், ஆஸ் இண்டிபெண்ட் லிரிசிஸ்ட் வி ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ கமர்ஷியலாக தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு தனி இண்டஸ்ட்ரி. ஆனால் தனியாக ஒன்று நீங்கள் தனித்துவமாக ஒன்று பண்ணும்போது கவிதைக்கு உண்டான மதிப்பும் தமிழுக்கு உண்டான மதிப்பும் இசைக்கு உண்டான மதிப்பும் சேர்த்து தான் நம்ம கலவையாக கொடுக்குறோம். வி ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தேன் தி ஆக்சுவல் சினிமா இண்டஸ்ட்ரின்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், அது நான் பாடினேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் கிவிங் மீ த சாங். அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஷீஸ் அ பிளெஸ்ட் சிங்கர் ஆக்சுவலி. என்ன சொல்கிறது, ஒரு பாட்டை எடுத்து அதுவும் இந்த வயசில் எடுத்து அவங்களா பாடி பண்ணுறது வந்து சாரி ஷீ இஸ் அ வெரி பிளெஸ்ட் சிங்கர், சைல்ட் ப்ராடஜி. என்ன சொல்கிறது, அந்த ஏஜில் அந்த இசை ஞானம் இருக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அவங்க எடுத்து பண்ணி அவங்க பேரண்ட்ஸும் கரெக்டாக க்ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து ரொம்ப லக்கி. யூ வெரி லக்கி அண்ட் யா எஸ் ப்ளீஸ். ஐ திங்க் அதான் விஜய் நான் சொன்ன ஒரே ஒரு லைன் ஆஃப் தாட் தான். ஐ திங்க் கமர்ஷியலாக மியூசிக் பண்ணும்போது இன்றைக்கி ஐம் ஷுர் எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் நிறைய பாடல்கள் வந்து நிறைய ரொம்ப குத்து பாட்டுகள் நிறைய வருது ஜான்ரர். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் ஆல்ரெடி ஆர் பீங் டன். ஸோ இண்டிபெண்ட் மியூசிக்லேயும் நிறைய பேர் வந்து ஒரு ரேப் ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஒரு விதமான மெட்டல் ராக் ஜானரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. வி தாட் வை நாட் கிவ் அ டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல். ஸோ நாங்கள் இப்போ எங்களோட பாட்டெலாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாஸ் தமிழா. அந்த தமிழா பாட்டு வந்து பிரியங்கா என் கே சத்யபிரகாஷ் அண்ட் திவாகர் தான் பாடினாங்க. அது வந்து ஒரு பேட்ரியாட்டிக், அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேஷன். அதுலேருந்து வி வென்ட் ஒரு லவ் ஃபீல், மழை துளிகள்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்யா ஆர்கே அண்ட் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கலாக போனோம் விச் வாஸ் காட்ராகவாணி. அதுக்கப்புறம் வீட்டு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஃபீச்சர் பண்ணி என்ன கணக்கு மக்கான் நம்ம ரஞ்சித் கோவிந்த், ஆலாப் ராஜு, ராகுல் நம்பியார் மக்கா பேண்ட் வச்சு பண்ணோம். த ஃபிஃப்த் வாஸ் அகெயின் லவ். ஸோ நாங்கள் எப்போவுமே ஒரே தீம் ட்ரை பண்ணுறதுக்கு இது வரைக்கும் அமையலை. பட் வி தாட் ஓகே நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் யூனோ பிகாஸ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லையா. நம்ம ஒரு தேடலில் தான் போகிறோம். ஸோ அதனால தான் மேபி இந்த சமயம் விட மெலடின்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இன்னொன்று இது ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ். நம்ம எந்த ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்கும் வி கான்ட் சே இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது கஷ்டம். ஏன்னா அப்படி சொன்னால் அது க்ரியேட்டிவ் கிடையாது. நம்ம அதை ஒரு என்ன பண்ணுறது, ஒரு மேனுவலான ப்ராசஸ் ஆக்குறோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல். பட் ஐ திங்க் யா ரொம்ப தேங்க்ஸ்.